ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் விடியற்காலை நேரம். சூரியனின் மென்மையான ஒளி களிமண் வீடுகள் மீது விழுகிறது. ஒரு சிறிய குடிசை, அதைச் சுற்றி வறண்ட நிலம். கோழிகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. மாடுகள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த அமைதியான சூழலிலும் வறுமையின் தடங்கள் தெளிவாக தெரிகின்றன. அந்த குடிசைக்குள் அம்மா அப்பா இருவரும் கவலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள். வெளியே உடைந்த கைபம்ப், வறண்ட பாசன பம்ப். மோட்டார் இல்லாம தண்ணீர் எப்படி கிடைக்கும் என்று அம்மா கேட்க, மின்சாரம் கிடைக்க காசே இல்லையே என்று அப்பா வேதனையுடன் கூறுகிறார். அப்போது 16 வயது சிறுவன் அரை சட்டையும் குறுகிய கால் சட்டையும் அணிந்து வறண்ட நிலத்தையும் கவலையில் இருக்கும் பெற்றோர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறது. நான் படிச்சதுல ஒரு விஷயம் தெரியும். காற்றாலையிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறான். உடனே அவன் சைக்கிளில் அருகிலுள்ள காயலங்கடை சந்தைக்கு செல்கிறான். பழைய இயந்திர கடைகளில் தேடி பேரம் பேசி ஒரு பழைய மோட்டாரை வாங்குகிறான். வீட்டிற்கு வந்து அந்த மோட்டாரை பிரித்து சுத்தம் செய்து சரி செய்கிறான். பழைய மரப்பலகைகள், இரும்பு உதிரி பாகங்கள் கொண்டு ஒரு சிறிய காற்றாலையை உருவாக்குகிறான். காற்றாலை சுழலத் தொடங்குகிறது. அதிலிருந்து மின்சாரம் வெளிவருகிறது. சிறுவன் அதை மோட்டாரில் இணைத்து சோதிக்கிறான். மோட்டார் வெற்றிகரமாக கிணற்றிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியேறுகிறது. வயலுக்கு தண்ணீர் பாய்கிறது. தண்ணீர் வருவதை பார்த்ததும் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது. தண்ணீர் வருது, தண்ணீர் வருது என்று அம்மா கூவுகிறார். அப்பா, மகனே, நீதான் நம்ம வாழ்க்கையோட ஒளி என்று பெருமையுடன் கூறுகிறார். அந்த கிராமமே மகிழ்ச்சியில் மூழ்குகிறது. இதுதான் அந்த சிறுவனின் கதை. வறுமையிலும் நம்பிக்கையையும் அறிவையும் கொண்டு சாதித்த கதை. You are the light of our lives.